வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹால் எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹால் எஃபெக்ட் ஒரு ஸ்பெசிமன், அதாவது ஒரு மெட்டல் அல்லது செமிகண்டக்டரை நம்ம இந்த 3 ஆக்சிஸ் போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்போ அதை டெஸ்ட் பண்ணுறோம் எப்படின்னு பாருங்கள். ஹால் எஃபெக்ட் எப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இது டயக்ராம். இதான் அந்த ஸ்பெசிமனோட விட்த்து, அதோட டிஸ்டன்ஸ் d கொடுத்துருக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு B இன் Z டைரக்ஷன், I பார்த்தீங்க அப்படின்னா X டைரக்ஷனில் இருக்குது. இப்போ ஹால் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஹால் வோல்டேஜ் இஸ் மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் டு அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெசிமன் ஃபிகர். ஸ்பெசிமன் ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிகரோட அப்பர் சர்ஃபேஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹால் வோல்டேஜை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்பெசிமன் மெட்டல் அல்லது செமிகண்டக்டரு, அது வெளியே கரண்ட் போகக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு Bயில் நம்ம வைக்கும்போது அதில் ப்ளேஸ் பண்ணுறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்னா இன்டியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் ஆகுது. இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு தி போத் I and B. இன்டியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, Bக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. தட் இஸ் அவர் ஹால் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ ஹால் வோல்டேஜ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஹால் வோல்டேஜ் அப்படின்றோம். VH is equal to E into D அல்லது BI divided by rho W. ரோனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி. எப்போவுமே இந்த டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோ சார்ஜ் டென்சிட்டி, டபிள்யூன்றது பார்த்தீங்க அப்படின்னா விட்த் ஆஃப் தி ஸ்பெசிமன், டின்றது நம்மளுக்கு ஹைட்டு. ஓகேவா? இதுதான் ஹால் வோல்டேஜோட ஃபார்முலா. இது நம்மளுக்கு 1 மார்க் ப்ராப்ளம்ஸ் இது கேட்டாங்க அப்படின்னா அல்லது 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹால் வோல்டேஜ்லேருந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த 1/ρ நான் சொன்னேன். 1/ρ எப்படி 1/ρ இஸ் கால்ட் ஹால் கோஎஃபிஷியன்ட். ஹால் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் RH is equal to 1/ρ. ஓகேவா? 1/ρ தான் ஹால் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை அந்த ப்ரீவியஸில் பார்த்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு BI டிவைடட் பை ரோ டபிள்யூன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/ρக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் VH is equal to RH BIன்னு போடுறோம். 1/ρ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? பை ஹால் எக்ஸ்பெரிமெண்ட் மொபிலிட்டிஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8/3 சிக்மா RH. 8/3 சிக்மா RH. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹால் எஃபெக்டோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பாருங்கள். ஹால் எஃபெக்ட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் determining a given material is metal or N-type semiconductor or P-type semiconductor. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் மெட்டலா அல்லது N-type செமிகண்டக்டரா அல்லது P-type செமிகண்டக்டரா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஹால் எஃபெக்டை என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா VH வேல்யூ செமிகண்டக்டரை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு ஹால் வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும். எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா N-type செமிகண்டக்டர் நெகட்டிவ். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், N-type நெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஹால் வோல்டேஜ். இது ஒன் மார்க்கில் கேட்குறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹால் வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ் ஃபார் மெட்டல் ஆர் N-type செமிகண்டக்டர். ஓகேவா? பாசிட்டிவ் ஃபார் P-type செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா அது பியூர் ஃபார்மில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஹால் வோல்டேஜ் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இட் கேன் பி யூஸ்ட் இன் ஃபைண்டிங் மொபிலிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். மொபிலிட்டி, ஒரு சார்ஜ் கேரியர்ஸோட மொபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியரை என்ன பண்ணலாம் இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர், டைப் ஆஃப் செமிகண்டக்டர், வெதர் இட் இஸ் N-type ஆர் P-type அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹால் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து மெட்டலில் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து. ஓகேவா? மெட்டலில் R என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். R இன்க்ரீஸ் ஆகிறப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பியூர் செமிகண்டக்டரில் ஹால் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். பியூர் செமிகண்டக்டரில் மெட்டலில் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் RH பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து மாறாது. ஓகேவா? ஏன்னா அது இண்டிபெண்ட்டாக இருக்கும் டெம்பரேச்சரை பொறுத்து. ஓகே. நெக்ஸ்ட்டு
கண்டக்டிவிட்டி. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டக்டிவிட்டி கடத்தும் தன்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு அதுக்கு உள்ள ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா QN μN ப்ளஸ் QP μP. ஓகேவா? QN μN ப்ளஸ் அதாவது எலக்ட்ரான் கண்டக்டிவிட்டி ப்ளஸ் ஹோலோட கண்டக்டிவிட்டி, அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி, டோட்டல் கண்டக்டிவிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதான் சொல்லியிருக்கோம், QN μN ப்ளஸ் QP μP. ஓகேவா? அதில் என்னன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட், P அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட், MUN மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், MUP அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸு, MUP மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ், MUN மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கண்டக்டிவிட்டி ஆஃப் பியூர் செமிகண்டக்டர் நம்மளுக்கு தெரியும், கண்டக்டிவிட்டினா கடத்தக்கூடிய தன்மை. செமிகண்டக்டர் எப்போதுமே அதிகமாக இருக்கும். பியூர் செமிகண்டக்டருக்கு கண்டிப்பாக அதிகமாக வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சரை பொறுத்து அதிகமாக இருக்கும். அட் 0 கெல்வினில் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டக்டிவிட்டி பியூர் செமிகண்டக்டருக்கு 0வாக இருக்கும். ஓகேவா? 0 கெல்வினில் 0வாக இருக்கும். கண்டக்டிவிட்டி ஆஃப் பியூர் செமிகண்டக்டருக்கு உள்ள ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பியூர் செமிகண்டக்டருக்கு Q காமனாக இருக்கிறதுனால அந்த அபோவ் ஃபார்முலாவில் வந்து Q NI N is equal to P is equal to NI அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னதெல்லாம் காமனாக இருக்கும், Qவும் NIயும் காமனாக இருக்கும். ஓகேவா? ஸோ P is equal to N is equal to காமனாக சேர்த்து NI அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ NI வெளியே எடுத்துக்கலாம். Qக்கு ஆல்ரெடி காமனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு QNI μN ப்ளஸ் μP. ஓகேவா? இப்போ கண்டக்டிவிட்டி ஆஃப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா QND μN ஃபார் N டைப்பாக இருந்துச்சுன்னா μN வரும், QND μN இருக்கும். இது P டைப் செமிகண்டக்டராக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி QNA μP. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அட் 0 கெல்வின். 0 கெல்வினில் இதுவும் என்ன தான் 0வாக இருக்குது. எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டருக்கும் கண்டக்டிவிட்டி 0வாக இருக்குது. கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் டோப்பிங் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. டோப்பிங் கான்சன்ட்ரேஷனும் ஆடிங் அதில் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேவா? டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் நம்ம அதிகமாக சேர்க்க நம்மளோட கண்டக்டிவிட்டி அதிகமாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்மி லெவல் இன் இன்டென்சிக் செமிகண்டக்டர். ஸோ இந்த ஃபார்முலா EC ப்ளஸ் EV divided by 2 minus KT by 2 ln NC by NV. ஓகேவா? ஒருவேளை இன்கேஸ் நம்மளுக்கு NVயும் NC ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபெர்மி லெவல் லைஸ் இன் தி மிடில் ஆஃப் எனர்ஜி கேப். ஃபெர்மி லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி கேப்போட மிடில் என்ன இருக்கும் எப்போ NC is equal to NVயாக இருக்கும்போது. ஓகேவா? 0 கெல்வினில் ஃபெர்மி லெவல் 0 கெல்வின்லேயும் மிடில் ஆஃப் தி எனர்ஜி கேப்பில் இருக்குது ஃபெர்மி லெவல். ஓகேவா? ஃபெர்மி லெவலின் பியூர் செமிகண்டக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஓகேவா? அடுத்து ஃபெர்மி லெவலின் N டைப் செமிகண்டக்டர் EC minus KT ln NC by ND. ஃபார் N டைப் செமிகண்டக்டர் EC minus KT ln NC by ND. இதில் NCன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். ஓகேவா? இன்கேஸ் அடுத்த ஃபார்முலா கீழே ஒன்று இருக்கும் ஃபெர்மி லெவலின் P டைப் செமிகண்டக்டருக்கு EV ப்ளஸ் P டைப் செமிகண்டக்டர் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா EV ப்ளஸ் KT ln NV by NA. ஓகேவா? NV by NA. ஸோ NDன்றது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க டோனார் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? NCன்றது டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் கண்டக்ஷன் பேண்ட். Vன்றது வேலன்ஸ் பேண்ட், டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் வேலன்ஸ் பேண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ். டிஃப்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த நேச்சுரல் ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் மோஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸோட நேச்சுரல் ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் மோஷன். ஓகேவா? ரேண்டம் மோஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்யூஷன் ஹேப்பன்ஸ் டியூ டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதனால் நம்மளுக்கு டிஃப்யூஷன் என்ன பண்ணுது, உருவாகுது. அடுத்து டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி JN டிஃப்யூஷன் ஈக்குவல் டு, அதாவது ஃபார் எலக்ட்ரான்ஸ் டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி டியூ டு எலக்ட்ரான்ஸ், அதனால் Q இன்ட்ரு DN. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் N of X டிவைடட் பை DX. JP டியூ டு, அதாவது JPன்றது வரணும் கிடையாது, டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி டியூ டு ஹோல்ஸ் நம்மளுக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் QP dP of X டிவைடட் பை DX. ஓகேவா? ஸோ இதில் DN DPன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரான் டிஃப்யூஷன் கரண்ட், DP ஹோல் டிஃப்யூஷன் கரண்ட், N of X ப்ரொஃபைல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு X
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஹோல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா. அடுத்து ட்ரிஃப்ட்னாலே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ கேரியரோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஓகேவா. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜேஎன் ட்ரிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு என்கியூ மியூஎன்இ. ஓகேவா. அதாவது ஜே இஸ் ஈக்குவல் டு நம்ம வழக்கம் படிச்சிருப்போம் சிக்மா இன்னு படிச்சிருப்போம். அந்த இன்ஸ்டெட் ஆஃப் சிக்மாவுக்கு பதிலாக என்கியூ மியூஎன் சேர்த்துருக்காங்க. பிகாஸ் ஜேஎன் நம்மளுக்கு ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி டியூ டு எலக்ட்ரான்ஸ், அதனால் என்கியூ மியூஎன் ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஃபார்முலாவில். அடுத்து ஜேபி ட்ரிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு என்கியூ மியூஎன் மியூபி இ. ஓகேவா. இன்றது அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ டோட்டல் கரண்ட் டென்சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் current density, overall current density is given by பார்த்தீங்க அப்படின்னா Jn of x is equal to q mu n e of x n of x plus q dn d of n of x divided by dx. அடுத்து jp x is equal to q mu p of x e of x minus q dp dp of x by dx. ஓகேவா. ஸோ இதில் e of x is equal to electric field applied electric field. jp என்றது பார்த்தீங்க அப்படின்னா current density due to holes. அதே மாதிரி தான் jn, அது எலக்ட்ரான்ஸ் மூலமாக. J of x என்றது ஓவரால் கரண்ட் டென்சிட்டி. ஓகேவா. ஓவரால் கரண்ட் டென்சிட்டினா ரெண்டே நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ஐன்ஸ்டீன் ரிலேஷன், இந்த ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் ரிலேஷன் திஸ் கிவ்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் மொபிலிட்டி அண்ட் டெம்பரேச்சர். இதுக்கு மூணுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் ஐன்ஸ்டீன் ரிலேஷன். ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அந்த கேட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேட் கொஸ்டின்ஸில் யூனிட் கேட்டிருந்தாங்க. கேடி பை கியூ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வோல்ட்டு. இன்கேஸ் கியூ பை கேடி அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் பர் -1 பார்த்தோம். ஓகேவா. ஸோ டிஎன் பை மியூஎன் டிபி பை மியூபி. ஓகேவா. டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மொபிலிட்டி டிஎன் பை மியூஎன் ஈக்குவல் டு டிபி பை மியூபி தட் இஸ் ஈக்குவல் டு கேடி பை நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கியூ. ஓகேவா. ஸோ இதுதான் எனக்கு ஐன்ஸ்டீனோட ரிலேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எக்ஸஸ் கேரியர் கான்சன்ட்ரேஷனை வச்சு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோ ஜீட்டா ரோ டிவைடட் பை டோ டி மைனஸ் 1/q டோ ஜேபி டிவைடட் பை டோ எக்ஸ் மைனஸ் ஜீட்டா அல்லது டெல்லுன்னு கூட சொல்லலாம் டெல் பி டிவைடட் பை டவ் பி. ஓகேவா. ஸோ இதே மாதிரி திஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை வச்சு இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்த ஈக்குவேஷன். அடுத்து அனதர் ஃபார்ம் ஆஃப் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். அடுத்து முக்கியமான ஒன்று பார்ப்போம். டிஃப்யூஷன் லென்த்து ஃபார் எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்என் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டிஎன் இன்ட்டு டவ் என். இதில் டவ் என் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் லைஃப் டைம் ஃபார் எலக்ட்ரான்ஸ். டிஎன்னா நம்மளுக்கு தெரியும் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. எல்என்றது டிஃப்யூஷன் லென்த் ஃபார் எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ அடுத்து டிஃப்யூஷன் லென்த் ஃபார் ஹோல்ஸ் எல்பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டிபி டவ் பி. ஸோ இதில் எல்பி டிபி டவ் பி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. இஃப் எக்ஸஸ் கேரியர் கான்சன்ட்ரேஷன் del n del p are introduced at x is equal to 0 in n type material, then at any other x excess carrier concentration will be del of p of x is equal to del p e power minus x by lp. ஓகேவா. ஸோ இன்கேஸ் இஃப் எக்ஸஸ் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி எழுதலாம். ஓகேவா. ஸோ ஃபைனலாக டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது மோஸ்ட் ஃபாலிங் எலக்ட்ரான்ஸ் வில் பி டைரக்ட்லி ரிலீஸிங் எனர்ஜிஸ். அதாவது ஃபாலோ ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸு டைரெக்டாக என்ன பண்ணும் எனர்ஜியை ஒரு லைட் மாதிரி என்ன பண்ணும் ரிலீஸ் பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். இந்த விதமான செமிகண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறப்போ டைரெக்டாகவே லைட்டாக என்ன பண்ணிடும் எமிட் பண்ணிடும். ஓகேவா. எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா அது லைட்டாகவே தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபோட்டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து டியூரிங் எலக்ட்ரான்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் கண்டக்ஷன் பேண்ட் டு வேலன்ஸ் பேண்ட் இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து சேஞ்சஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போத் கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ டோட்டலாக எனர்ஜியோட எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி என்ன பண்ணுது சேஞ்ச் ஆகுது. மொமெண்டம் ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா சேஞ்ச் ஆகலை. அதோட உந்தம் மாறலை, அப்படி சேமாக தான் இருக்குது. கேரியர் லைஃப் டைம் கம்பேரிட்டிவ்லி அதோட லைஃப் டைம் வாழ்நாள் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள் காலியம் ஆர்சைடு. ஓகேவா. இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஃபாலிங் எலக்ட்ரான்ஸ் வில் பி டைரக்ட்லி ரிலீஸிங் தி எனர்ஜி இந்த ஃபார்ம் ஹீட்டாக ரிலீஸ் பண்ணும். அங்கே லைட்டாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸு நம்மளுக்கு எனர்ஜியை ஹீட் ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுது. மொமெண்டம் வந்து இதில் சேஞ்ச் ஆகுது. கேரியர் லைஃப் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா லார்ஜர் கேரியர் லைஃப் டைம்.
ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஜெர்மானியம், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் ஜெர்மானியம். ஓகேவா? டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல் ஹேவிங் ஹையர் லைஃப் டைம் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லேசர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் நோட்டு. அதாவது டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல்ஸ் ஹேவிங் ஹையர் கேரியர் லைஃப் டைம். டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியலே ஹையர் கேரியர் லைஃப் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லேசருக்கு யூஸ் பண்ணுறாங்க. when minority carriers are injected into extrinsic semiconductor, extrinsic semiconductorல minority carriers இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது they flow inside semiconductor due to diffusion in the absence of electric field. electric field கொடுக்காமலே, electric field அப்ளை பண்ணாமலே diffusion process மூலமாக என்ன பண்ணுமா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுறான் சொல்கிறான், எப்போ மைனாரிட்டி கேரியர்ஸை இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்ஸ் செமிகண்டக்டர் பேசிக்ஸ்லேருந்து இவ்வளோ ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ரிமைனிங் ஃபார்முலாஸு வேறு வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிஎன்இபி எக்ஸாமுக்கு, டிஆர்பி எக்ஸாமுக்கு, பப்ளிக் செக்டர் எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.